ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னாக்கா லைக் அந்த நாட்டுக்கால் பாயா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் என்னாச்சுனாக்கா அது வந்து ஐ மீன் பார்பிக்யூலே ஃபுல் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வந்து அந்த நாட்டுக்கால் பாயா வந்து பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. பட் இப்போ நாட்டுக்கால் பாயா கல்வியாச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியே ஆகணும். ஸோ வந்து பார்க்கலாம், அந்த மழை பெய்ய வந்ததுனாக்கா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைட்டாக தூரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்னேன், நான் யூஸ்வலி நீங்கள் வந்து அந்த பாயா நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா அதை வந்து எண்ணெய் வந்து அந்த குக்கரில் போட்டு ஒரு 10-12 விசில் நீங்கள் நீங்கள் வந்து அதுலேயே குக்கர்லேயே நீங்கள் வேக வைப்பீங்க. குக்கர்லேயே வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து தனியாக அந்த வந்து ஆனியன் அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பாயாவை அதில் போட்டு நீங்கள் அப்படியே பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ அது வந்து வீட்டு குக்கிங். அது இப்போ வந்து நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னாக்கா இதாங்க, அது வந்து கேம்ப் அவன் சொல்லுவாங்க. இது வந்து கேம்ப் அவன் சொல்லுவாங்க. இது வந்து டச் அவன் கூட சொல்லுவாங்க. அது ஸோ இந்த கேம்ப் அவன் வந்து இது வந்து இரும்பு இது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எல்லாத்துலேயும் இதுலேயே போட்டு வந்து விறகுல அந்த ஃபயரில் வந்து சமைக்க போகிறோம். நம்ம வந்து குக்கரில் எதுவும் யூஸ் பண்ணாமல் எல்லாமே இதுலேயே போட்டு இதிலே பண்ண போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 3 hours வரைக்கும் போகும். அது 3 hours வரைக்கும். அந்த கான்செப்ட் என்னன்னாக்கா ஸ்லோ குக்கிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர் போடலாம். அது ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பர் இருக்கும். கொஞ்சம் வந்து ஆனியன்ஸ் அந்த இது இப்போ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோ வரைக்கும் அது வந்து பாயா இருக்கும். 2 கிலோவுக்கு அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வெங்காயம் இப்போ வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த ப்ரிப்பருக்கு மிச்ச திங்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து மசாலா அந்த மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து எடுத்து ரெடியாக வச்சு ஃபயர் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து இரும்புங்கிறங்காட்டிக்கு இதை வந்து அப்படியே இந்த ஃபயரில் வச்சிடணும். இது அப்படியே ஒரு 10 minutes இது அப்படியே இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கேம்ப் அவன் வந்து நல்லா ஒரு 10-15 minutes விட்டோன்னா நல்லா இதாகிடுச்சு. ஸோ வந்து முதல்ல வந்து இதை ஜஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எண்ணெய் போடல, வெறும் வந்து ஆனியன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆட்டுக்கால் பாயாலே வந்து நிறைய ஃபேட்டு அந்த கொழுப்பு அதெல்லாம் இருக்கும். அது ஸோ அது அதே வந்து எண்ணெய் மாதிரி தான் வரும் அது. ஸோ அதனால் வந்து எண்ணெய் போடுறதில்லை. பாருங்கள், ரொம்ப ப்ரௌன் ஆகலைன்னா சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரௌன் பண்ணால் போதும். ஓகேங்க, வெங்காயத்துக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மிக்சர். ஓகேங்க, வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து தக்காளி போடுறோம் நம்ம. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா, கரம் மசாலா இதனாலும் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்க, சால்ட்டும் போடுறோம் இப்போது. இது வந்து மவுண்டன் சால்ட். இது ஒரு 3 ஸ்பூன். ஓகேங்க, அது வந்து கட் பண்ண இது வந்து புதினாவும் அந்த மல்லியும் அதுவும் போட்டுக்கலாம்.
ஓகே, நான் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இதாகிடுச்சுங்க. இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இதில் இருக்கிற ஃபயர் எடுத்து நான் கீழே போட்டு அதுக்கு மேலே அப்படியே ஃபயர் போடுறேன். ஸோ இது வந்து நாட்டுக்கால் பாயா. நாட்டுக்கால் பாயாவை இதில் அப்படியே போட்டுருங்க. தண்ணி நீ கொஞ்சம் வேணும்னு எடுத்து வரலாம். இதுக்கு மேலே வந்து இந்த சார்கோல் பீட்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ இனி இதை இப்படியே வந்து இப்படியே ஒரு 1.5 hours, ஒரு 1.5 hours கழித்து திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து அந்த இதில் வச்சது வந்து சரியாக வந்து ஜஸ்ட் நிற்கல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அப்படியே கொஞ்சம் செங்கல்ல அப்படியே இப்படி செங்கல்ல வச்சாச்சு அது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, கொஞ்சம் தண்ணி ஓகேங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆகுது இங்கே. இனி ஒரு 1 hour, ஒரு 5-5:15 அதை இது போய் பார்க்கலாம். அது இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கீழே விறகு, கொஞ்சம் சார்கோல் பீட்ஸு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக சார்கோல் பீட்ஸு. இது வந்து விறகு ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா மேலேயே விறகு எதுவும் போட்டுருக்கலாம். பட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்கோம். ஸோ இதாகிட்டுருக்கு இனி. ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அமேசிங் டேஸ்ட். கீழே வந்து தான் சூடு போகணும். இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த பீட்ஸ்லாம் அப்படியே இவ்வளோ ஓகேங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கோகோனட் க்ரீம் போடுறது. ஸோ இது நம்ம அப்படியே எடுத்து ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபேட் அப்படியே சைடில் இருக்க பாருங்கள். அது இத்தனைக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் போடல. ஸோ அதில் இருக்கிறது அப்படியே வந்துருக்குது. ஸோ அது வந்து லாஸ்ட் கோகோனட் க்ரீம் வேணும். ஸோ லாஸ்ட் கோகோனட் க்ரீம்
ஸோ இதில் இனி கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் அதான். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போடணுன்னாக்கா உப்பு போட்டுக்கலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சூப்பர் சூப்பர். இனியும் போயிட்டுருக்குங்க. ஸோ 2 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்போ டைம் வந்து 6 ஆயிடுச்சு. 6 ஆயிடுச்சு. ஸோ இனி ஒரு 1 ஹவர் போகும் போல இருக்குது. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஓகேங்க. ஸோ ஃபைனல் திங். ஸோ பரோட்டா ப்ளஸ் பாயா அது நல்லா இது பண்ணி நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5 hours ஆஃப் குக்கிங், 5 to 6 hours ஆஃப் குக்கிங். நல்லா அருமையாக வந்திருக்கு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா டெஃபினெட்லி அந்த வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னன்னாக்கா கொஞ்சம் பெயின்ஸ்டேக்கிங் குக்கிங் இது. ஆல்மோஸ்ட் 6 hours 7 hours. ஸோ அதனால தான் வந்து இந்த குக்கரில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் எப்பயாச்சும் ஒரு நாள் இட்ஸ் அமேசிங் டேஸ்ட்.